தஜ்ஹீஸ் தக்ஃபீன் இவருடைய பொருளாதாரத்திலிருந்து இருக்க வேண்டும். சரி, அந்த 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 7வது நாள் செலவு, 40 நாள் செலவு, இதெல்லாம் எந்த காசுல அப்படின்னா இதெல்லாம் அவர் காசிலிருந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் மற்றவர்கள் நண்பர்கள் செலவழிக்கலாம் அல்லது குடும்பத்தார்கள் செலவழிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அது அவர்களுடைய பணத்திலிருந்து இருக்கக்கூடாது. இப்ப முதல் வேளை தஜ்ஹீஸ் தக்ஃபீனுக்காக அவர் பணம். இரண்டாவதாக மார்க்கம் சொல்லுகிறது அல் கர்ல், அவர் விட்டு சென்ற கடனை அடைக்க வேண்டும். அவர் காசிலிருந்து விட்டு சென்ற கடனை அடைக்க வேண்டும். இந்த கடன் 2 வகை, கர்லுல்லா கர்லுல் இபாத், தைனுல்லா தைனுல் இபாத். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன். ஹஜ் கடமையா இருக்கு, ஹஜ்ஜுக்கே போகாம மூத்தா போயிட்டாரு. ஹஸ்அமியா கபீலாவை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாயகமே, எங்க வாப்பாவுக்கு ஹஜ் கடமை, அவர் மூத்தா போயிட்டாரு, இப்ப என்ன செய்யட்டும்? அவர் கடமையை நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? பெருமானார் கேட்டாங்க, உங்க வாப்பா கடை வாங்கிட்டு கொடுக்காம மௌத்தா போயிட்டாரு, கடனை நீ கொடுப்பியா மாட்டியான்னு கேட்டாங்க. நான் தானே கொடுக்கணும் நாயகமே, அப்ப ஹஜ்ஜ நீ தானம்மா செய்யணும். அப்ப அன்புக்குரியவர்களே, அவருடைய பொருளாதாரத்திலிருந்து கடமையை விட்டு விட்டால், ஜக்காத்து கொடுக்காம மௌத்தா போயிட்டாரு, கஃபாரா ஏதாவது சத்தியம் பண்ணி முறிச்சு அந்த கஃபாரா கொடுக்காம மௌத்தா போயிட்டாரு, அதை அவர் பொருளாதாரத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அவர் கடனை அடைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் முதல்ல, அதுக்கப்புறம் அடியாருக்கு செலுத்த வேண்டிய கடன். அந்த அடியாருக்கு செலுத்த வேண்டிய கடன்லையும் ஷரியத் ரொம்ப அழகா பேசுது. ஆரோக்கியமான காலத்தில் வாங்கிய கடன், நோய்வாய்ப்பட்டு வாங்கிய கடன். இதுல எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது, எதை ரெண்டாவது கொடுக்கிறது? ஷரியத். அல்லாஹு அக்பர். ஆரோக்கியத்தில் வாங்கிய கடனை முதலில் அடைக்க வேண்டும், அதற்கு பிறகு நோயில் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும். இந்த கடனை முதல்ல அடைக்கணும். பாப்பாவுடைய கடனை இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய சொத்து வச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுவான். மகனை கூப்பிட்டு, மகனே, சக்கராத் ஹால்ல வாப்பா சொல்றாரு, மகனே எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குடா. என்ன வாப்பா, ஹலோ ஹலோ ஹலோ, ஓடியே போயிடுவான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, வாப்பா பொருளாதாரத்தை வைத்திருந்தால் முதலில் கடனை அடைக்க வேண்டும். ஆனா நல்ல பிள்ளைகள், வாப்பா கடன் பற்றி காசே இல்லை, கடன் பட்டு இருக்கிறார், அந்த கடனை அடைக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். வாப்பாவுடைய கடனை அடைச்சிட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை கடல் மாதிரி பெருக்கி தருவானாம். கடல் மாதிரி. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய தகப்பனார் ஜுபைர் இப்னுல் அவாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி மகன். ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சகல ஒரு வகையில. இந்த ஜுபைர் இப்னுல் அவாம் 1000 வீரர்களுக்கு சமமானவர். அவ்வளவு வீரனாக இருந்தால் கூட இதயம் ரொம்ப பலகீனமான இதயம். யாரு கேட்டாலும் கொடுத்துருவார். கடை வாங்கி தர்மம் பண்றவர், கடன் வாங்கி தர்மம். சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க, மகனை கூப்பிடுறாரு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கூப்பிட்டு, தம்பி, எனக்கு 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது. எவ்வளவு? 21 லட்சம் திர்ஹம். ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம் வெள்ளி. இன்னைக்கு 3 கிராம் வெள்ளிக்கு என்ன ஆச்சு விலை? ஒரு 200 ரூபா, 180 200 ரூபா. 200 பெருக்கள் 21 லட்சம் போட்டுக்கங்க. எத்தனை கோடி? ஏறத்தாழ 3-4 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. வாப்பா, என் கடனை நீ அடைத்து விடுவாயா? என்ன புள்ள, தங்க புள்ள. அல்ஹம்துலில்லாஹ் வாப்பா, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ரப்பிடத்துல துஆ செய்யுங்க, கடனை அடைப்பதற்கு என் பிள்ளைக்கு தௌஃபீக் செய் என்று துஆ செய்யுங்கள், நான் அடைத்து விடுகிறேன் வாப்பா. அந்த தகப்பனார் சக்கராத் ஹால்ல கையேந்தி, ரப்பே, என் புள்ள தொட்டதிலெல்லாம் அருள் செய், என் புள்ள பார்த்ததிலெல்லாம் பரக்கத்து செய் சொல்லிவிட்டு அந்த தகப்பனாரு, தம்பி, நான் கொஞ்சம் வசியத்து செஞ்சிருக்கிறேன், பள்ளிவாச கட்டுறேன், அது இதுன்னு ஒரு 5 லட்சம் திருக வசியத் பண்ணியிருக்கிறேன், அதையும் உன்னால் அடைக்க முடியுமா பாப்பா? தாராளமாக செய்கிறேன் பாப்பா. அடுத்து சொன்னாங்க ஜுபைர் இப்னு அவாம், உன் சகோதர சகோதரிகளை மறந்துடாத வாப்பா. நீதான் மதீனாவுல பிறந்த முதல் புள்ள, நீதான். உன் சகோதர சகோதரிகள், எத்தனை சகோதர சகோதரி தெரியுமா? 9 ஆம்பளை புள்ள, 9 பொம்பளை புள்ள. இதையும் மறந்துடாத வாப்பா.
நீ தான் பார்த்துக்கிறணும், நீங்கள் துவா மட்டும் செய்யுங்கள், நான் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன். என்ன தங்கப்பிள்ளை! அல்லாஹு அக்பர். அந்த தகப்பனார் துவா செய்து விட்டு இறந்து போனார். ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் அரபாவிலே நின்று கொண்டு, என் தகப்பனாருக்கு கடன் கொடுத்தவர்கள் வாருங்கள், நான் கடனை திரும்ப தருகிறேன். 21 லட்சம் திர்ஹத்தையும் 3 வருஷத்தில் அடைத்தார். தொட்டதிலெல்லாம் பரக்கத். தகப்பனாரின் துவாவை பெற்றார். கொடுக்கணும்னு நினைச்சார். வசியத்து 5 லட்சம் திர்ஹத்தை நிறைவேற்றினார். ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் 10 லட்சம் திர்ஹம், ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கு 5 லட்சம் திர்ஹத்தை கொடுத்துவிட்டு, என் தகப்பனின் வாக்கை நிறைவேற்றி விட்டேன் என்று வீட்டுக்குள்ளே நுழைந்தார்களே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. என்ன அழகான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை. அப்ப இறந்து போனவருடைய சொத்திலிருந்து கடனை அடைக்க வேண்டும். இரண்டாவது